எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வாழைக்கன்று போடுறோங்க. அதாவது குண்டால் நேந்திர வாழைக்கன்றுங்க. அதாவது நேற்று பார்த்திங்கன்னா நம்ம வாழைக்கன்று பார்த்திங்கன்னா தோண்டிட்டு வந்து காட்டுக்குள்ளே போட்டுங்க. இந்த கன்றில் பார்த்திங்கன்னா 3 ரகமாக பிரித்து போட்டுக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா சிறு ரக கன்றுங்க. அப்புறம் இது பார்த்திங்கன்னா அதை விட கொஞ்சம் பெருசுங்க. அதாவது இது பெரு ரகம்னா ஒரு கோட்டில் விட்டு இது தனியாக போடுவோங்க. அதாவது இந்த பெருங்கனக்கண்ணை மட்டும் எங்கே பார்த்திங்கன்னா ஒரு தனியாக ஒரு காடு விட்ருவோங்க, அதில் ஓட்டுருவீங்க. இந்த சிறு ரக கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா தனியாக ஒரு இடத்துல ஓட்டுருவீங்க. அதுலேருந்து மீடியமாக பார்த்திங்கன்னா இங்கே ஒன்று பிரித்து வச்சுக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா தெரியுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து மீடியமான கன்றுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக பிரித்து தான் போடுவீங்க. எல்லாம் ஒன்றா கலப்படமாக போட்டோம்னா வச்சிங்கன்னா எது முன்னாடி வருது எது பின்னாடி வருதுன்னு தெரியாதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா இந்த கண்ணை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே போட்டுவிட்டோம்னா இது சின்னதுலேயே ஈனிருங்க. பெருசாகாதுங்க கன்று, அவ்வளோக்கா பெருசெல்லாம் உயரமாகாதுங்க. முதல்லைன்றது இதுதான் ஈனுங்க. இந்த மண்டைக்கண்ணை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டே ஈனிறதுனால பார்த்திங்கன்னா இதைய ஒரு தனியாக ஒரு ரகமாக போட்டுருவீங்க. இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாகி வருங்க. அதனால் பார்த்திங்கன்னா இதைய தனியாக போட்டு வச்சுக்கிறீங்க. பாரெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்களே ஊதிட்டுங்க 7 அடிப்பார். அதாவது டேரியெல்லாம் எதுவும் இல்லைங்க. கன்று பார்த்திங்கன்னா 500 கன்று காடுங்கிறதுனால நாமளே ஊதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு வேண்டியா பார்த்திங்கன்னா 7 அடிப்பார் ஊதிட்டுங்க. இந்த குச்சியை வச்சு தான் கோதுங்க. கரெக்டாக இந்த பார்லேருந்து இந்த நான் நிற்கிற பார்லேருந்து இந்த பக்கம் அங்கே ஆப்போசிட்டில் ஒரு பார் வருங்க. அந்த பார் வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 அடி குச்சிங்க. குண்டால் நேந்திரா பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா 7 அடி பார் மட்டும்தான் செட் ஆகுங்க. நம்ம அதை விட்டு 6 அடி பார் இந்த மரம் ஓட்டோம்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா வாழை பெருசாக ஈல்டு வராதுங்க. ஒரு குறிப்பிட்ட இது வரைக்கும் தான் தார் விடுங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு பெருசாக ஈல்டு வராதுங்க. அதுக்கு வேண்டிய பார்த்திங்கன்னா நாங்கள் 7 அடி பார் ஓட்டிருக்குறோங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த கண்ணுகளை பூரா பார்த்திங்கன்னா முதல்ல காட்டுக்குள்ள கொண்டு போய் பரப்பி விட்டால் நம்ம அப்படியே கண்ணை போடுறதுக்கு ஆரம்பிச்சுக்கலாங்க. பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா பெருங்கண்ணுங்க. இந்த பெருங்கண்ணுங்களை பூரா பார்த்திங்கன்னா நாங்கள் தனியாக ஒரு இடத்துல கொண்டு போய் போகிறோங்க. அதாவது வேலைக்காட்டில் ஓடலாம் அப்படின்ட்டு இருக்கிறேங்க. இதை பூரா எடுத்து இப்போ போட்டு நம்ம அங்கே கொண்டு போய் போட்டோம்னா கன்று போடுறதுக்கு நின்றுக்கலாங்க. குழி எடுத்து ஒவ்வொரு கன்று பெருசாக இருக்குது. 3 கன்று 4 கன்று 5 கன்று தான் தூக்க முடிய மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு காடு இருக்குதுங்க. அது 2 ஏக்கரா போடணுங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த இப்போ நம்ம கத்திரிக்காடு நம்ம போன வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. அந்த கத்திரிக்காட்டில் தான் போடுறேங்க. இது பார்த்திங்கன்னா சும்மா ஒரு அரை ஏக்கரா காடு தாங்க இதில். அது பார்த்திங்கன்னா இன்னும் 2 ஏக்கரா காடு இருக்குதுங்க. அதில் பார்த்திங்கன்னா தனியாக போடலான்ட்டு இருக்கிறேங்க கன்று. அதுக்கு வேணால் நாங்கள் போட முடியாதுங்க. கண்டிப்பாக ஆள் விடணுங்க. இதை பார்த்திங்கன்னா இன்றைக்கி கன்று போட்டு நம்ம அப்படியே இன்னி சாயந்தரத்துக்குள்ளே நடவு பண்ண முடிஞ்சால் நடவடிக்கலாங்க. 500 கன்று தாங்க நடவு பண்ணிவிட்டு அடுத்தது சொட்டு நீர் ரோஸ் இழுத்துட்டோம்னா காடாகம் பார்த்திங்கன்னா தண்ணி வந்துச்சுன்னா கன்று தழைச்சிட்டு இருக்குங்க. நானும் எங்கள் அப்பாவும் பார்த்திங்கன்னா கண்ணுகளெல்லாம் காடாகம் செமத்து போட்டு அப்படியே கண்ணுகளை பூரா பரப்பி விடலான்ட்டு நானும் எங்கள் அம்மாவும் நின்றுட்டுங்க. கண்ணுகளை பூரா பரப்பி விட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குங்க. நம்ம ஏன்னா நம்ம கண்ணுகளை அங்கேயும் இங்கேயும் கூட்டாக போட்டோம்னா நம்ம எடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் போடுறதுக்கு சௌரியம் பத்தாதுங்க. அதுக்கு வேண்டிய நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பக்கமாக எடுத்து வீசி விட்டோம்னா நம்ம அடுத்தடுத்த லைன் மாற்றி நம்ம கன்று போட்டு வரபோது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ட்டு காடாகம் பார்த்திங்கன்னா கண்ணுகளை பூரா பரப்பறக்க ஆரம்பிச்சுங்க. இந்த மாதிரி காடாகம் கண்ணுகளை பரப்பி விட்டு போட்டு நம்ம அப்புறமா கன்று போடுறக்க ஆரம்பிச்சோம்னா கொஞ்சம் மடாரம் நம்மளுக்கு வேலை முடியுங்க. அடுத்தது நம்ம குழி தோன்றக்கு நின்றோம்னா நம்ம பெருசாக வந்து இந்த கண்ணை பரப்புறதோ மற்ற வேலையெல்லாம் பெருசாக இருக்காதுங்க. அடுத்தடுத்த வேலையை டக்குன்னு கண்ணை மூடி போட்டு மிதிச்சு போட்டு வந்துட்டே இருக்கலாங்க. குழியெல்லாம் பார்த்திங்கன்னா 7 அடிக்கு ஒரு குச்சி வச்சு அளந்து தான் பார்த்திங்கன்னா குழியெல்லாம் போட்டுக்கிறேங்க. அதாவது நம்ம குண்டால் நேந்திரத்தை பொறுத்தளவுக்கு அளவு கொஞ்சம் அதிகமாக போனால் பிரச்சனை இல்லைங்க. கொஞ்சம் கம்மி வண்டிட்டோம்னா அது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பெருசாக தாரெல்லாம் ஈல்டு வராதுங்க. நம்ம எந்த அளவுக்கு நம்ம கேப்பு அதிகம் வண்டி போடுறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு குண்டால் நேந்திரம் பொறுத்தளவுக்கு நல்லா தார் விடுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 7 அடிங்கிறது பார்த்திங்கன்னா குண்டால் நேந்திரத்தோட அளவுங்க. அந்தளவுக்கு நம்ம ஓட்டால் தான் நம்மளுக்கு கரெக்டான தாரை எடுக்க முடியுங்க. அதுக்கு வேண்டிய தான் பார்த்திங்கன்னா அங்கங்கே குச்சி நட்டி கரெக்டாக அளவு வச்சு நம்ம அப்போ குழி தோண்டி கண்ணை போடுறோங்க. குண்டால் நேந்திர வாழை வந்து பார்த்திங்கன்னா வருஷத்து வெள்ளாமைங்க. அந்த வருஷத்து வெள்ளாமைங்கிறதுனால பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதிகமாக பார்த்திங்கன்னா இதுக்கு உரம் கொடுக்கணுங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து பெருசாக வந்து வாழைக்கன்று அல்லக்கண்ணெல்லாம் அறுப்புங்க. அந்த அல்லக்கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 20 நாள் 25 நாளுக்கு ஒருக்கா அறுத்தால் போதுங்க. பெருசாக வந்து நம்ம இதில் வந்து மெயின்டெனன்ஸுங்கிறது ஒன்றும் இல்லைங்க. ஏதோ அந்த சோகை அறுத்துட்டு போட்டு அப்புறம் கண்ணுக்குன்னு தலைஞ்சா மறுபடியும் அதை அறுத்துட்டு இருக்கிற வேலை தாங்க. அதுவும் 20 நாளைக்கு ஒருக்கா தான் கன்று இருக்கணுங்க. இதிலலாம் அந்தளவுக்கு நம்ம இந்த கதிரி கண்ணோட்டெல்லாம் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லாத 3 நாளைக்கு ஒரு கல்லாம் இருக்கிற மாதிரி வராதுங்க. இது நம்ம ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு என்னென்னா பண்ணி தாங்க பிரச்சனை. ஏன்னா நம்ம கன்று போட்டு ஒரு கண்டக்கால் மட்டும் கன்று தளைஞ்சதுமே பார்த்திங்கன்னா உள்ளே ஊந்துருவாங்க. உள்ளே ஊந்து எப்படி இருந்தாலும் 10 கன்று 20 கன்று அப்படின்ட்டு அடிச்சு எரிஞ்சிட்டு போயிருங்க. அதுவும் பார்த்திங்கன்னா பாரபட்சமே பார்க்காதுங்க. பூரா தேவட்டி கசன்னு வண்டி விட்டு போட்டு போயிருங்க. அந்த கன்று வந்து அப்புறம் தலையாதுங்க. அது பார்த்திங்கன்னா உட்காந்து அப்புறம் அது வருஷமாகி அது வருஷமானாலும் ஈனாதுங்க. அதுக்கப்புறம் ஏதாவது கதிரி கணக்கு பிடிக்கிட்டு வந்து போட்டால் தான் அதுவும் தலைங்க. இந்த காட்டு பன்னிக்கிட்ட ஒன்று தப்பிச்சிருச்சுன்னா போதுங்க. அதுக்கப்புறம் நம்ம வாழை எப்படியும் கொண்டு வந்துடலாங்க. அந்த பன்னி தொல்லை தாங்க பெருசு.
கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா பாதி காடு போட்டு வந்து சித்தவாடை அப்படியே தண்ணி குடிக்கலான்ட்டு உட்காந்துட்டுங்க. வெயிலும் பார்த்திங்கன்னா சரியான வெயிலுங்க. மத்தியான வெயிலுக்கு பார்த்திங்கன்னா காட்டுக்குள்ளே அப்படியே உட்காரவே முடியலைங்க, அந்தளவுக்கு அடிக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா சித்தவாடை தண்ணி குடிச்சு போட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து வந்து மறுபடியும் கண்ணை போடலாம் அப்படின்ட்டு உட்காந்துட்டுங்க. எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா முடியாமலாம் பார்த்திங்கன்னா மூஞ்சி இஞ்சியெல்லாம் வேத்தலை தொடச்சிட்டு உட்காந்துட்டு அப்படிங்க. என்ன பண்ணுறதுங்க, அந்தளவுக்கு வெயில். இந்த காடு பார்த்திங்கன்னா நேற்று பொழுதோடையே பார்த்திங்கன்னா ஓசலை இழுத்துட்டுங்க. ஓசலை இழுத்துட்டு போட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி காலையில் தான் தண்ணி எடுத்துட்டுருக்குறேங்க. பார்த்திங்கன்னா காடாகும் தண்ணி வாஞ்சிட்டு இருக்குதுங்க. 9 மணி வரைக்கும் நல்லா ஓடிச்சுன்னா நல்லா ஓரளவுக்கு குளிர்ந்துக்குங்க. அப்புறம் வேணால் சாயந்தரம் கூட எடுத்துட்டுலாங்க. ஏன்னா 9 மணிக்கு மேலே ஆயிடுச்சுனாவே கொஞ்சம் கரண்ட்டெல்லாம் கம்மியாக வரக்க ஆரம்பிக்குங்க. எல்லா பக்கம் ஓடுறதுனால தண்ணி வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பாயாது. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 9 மணி வரைக்கும் ஓட்டலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோட்டர் நிறுத்தி போட்டு அப்புறம் பொழுதோட ஒரு 6 மணிக்கு மேலே எடுத்துட்டோம்னா தண்ணி வாட்டுக்கு பாஞ்சிட்டுக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளோட கத்திரிக்காடுங்க. அதாவது நம்ம போன கேட்டாப்பு ஒரு வீடியோவில் போட்டிருப்பேங்க. அந்த கத்திரிக்காட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஓட்டி விட்டு போட்டு அடுத்தது கன்று போடுறேன்னு சொல்லியிருப்பேங்க. அந்த காடு தாங்க இது. பார்த்திங்கன்னா அந்த தம்பி பார் ஓட்டுறதுக்கு வண்டி கிட்டு வந்துருக்குறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 அடி பார் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. அந்த காடெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்களே ஓதிட்டுன்னு சொல்லியிருப்பேங்க. ஏன்னா அது காடு சிறுசு. இது வந்து மொத்தம் 2 ஏக்கரா காடுங்க. அந்த 2 ஏக்கரா காடெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் 3 பேர் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதுக்கு வேண்டியே பார்த்திங்கன்னா பார் ஓட்டியே கண்ணை போடல அப்படின்ட்டு பார் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. பின்னாடியே பார்த்திங்கன்னா ஆளுகளும் பண்ணிட்டாங்க. அவங்களும் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் கண்ணுலெல்லாம் போட்டு திறக்கிறாங்க. இந்த காடு கண்ணு போகிறக்கு மொத்தமாக நம்மளுக்கு 7 ஆள் வந்தாங்க. 7 ஆளுமே பார்த்திங்கன்னா பொழுது வரைக்கும் பார்த்திங்கன்னா காடையுமே கண்ணை போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க. நாமெல்லாம் போட்டிருந்தோன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் 4 நாள் ஆயிருங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 500 குழி தான் எடுக்க முடியுங்க நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா. இவங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக 7 ஆள்னா 7 ஆள் 3 நாள் கடை பாறதோடமும் இன்னும் 4 ஆள் பார்த்திங்கன்னா குழி பறித்து கன்று போட்டு வரமும் சரியாக போச்சுங்க. பார்த்திங்கன்னா நாங்கள்லாம் செமந்துக்கு 2 ஏக்கரா சுற்றி காடாகவும் போடுறக்கு 3 நாளைக்கு போகுங்க. கண்ணெல்லாம் வாடி போகு. நம்ம காடு அளவாக தான் போடலாங்க. இந்த மாதிரிலாம் அதிகமாக இருந்துச்சுன்னா போட முடியாதுங்க. அதுக்கு வேண்டிய பார்த்திங்கன்னா ஆளுக்கிட்ட பேசி விட்டுங்க கூலிக்க. குண்டால் நேந்திர வாழைக்கண்ணை பொறுத்த அளவுக்கு 3 நாள் 4 நாளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை போட்டுறோனுங்க. அதுக்கு மேலே நம்ம ரொம்ப நாளாக விட்டு வச்சோம்னா கன்று பூரம் பார்த்திங்கன்னா பாலமாக வெயில் தாங்க முடியாமல் வெடிச்சு போங்க. நம்ம எந்த அளவுக்கு மண்ணுக்குள்ளே கண்ணை போட்டு மூடுறோமோ அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லைங்க. அதுக்கு நம்ம ரொம்ப நாளாக விட்டோம்னா கன்று பூரா வெடித்து நம்மளுக்கு வெட்டியாக போயிருங்க. அப்புறம் அந்த கன்று வேலைக்கு ஆகாதுங்க. நம்ம போட்டாலும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கன்று பார்த்திங்கன்னா பெருசாக தளவெல்லாம் எடுக்காதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா நாங்கள் ஆளுக்கிட்ட பேசி விட்டுங்க. நாங்கள்லாம் போட்டிங்கன்னா ரொம்ப நாளாக இருக்க வேண்டியதான் ஆளுக்கிட்ட அப்படியே குத்தைக்கு பேசி விட்டுங்க. அவங்க ஒரே நாளில் எங்களுக்கு போட்டு தந்துட்டு போயிட்டாங்க. 2வது நம்ம இதில் பார்த்திங்கன்னா உன்னி இதெல்லாம் கண்ணெல்லாம் தளைஞ்சக்கப்புறம் பண்ணிக்கிட்டு இருந்தெல்லாம் தப்பிச்சு அப்புறம் சித்திரை மாதத்தை காற்றெல்லாம் இருக்குதுங்க. அந்த கோடை காற்றெல்லாம் அடிச்சுன்னா ரொம்ப சிரமங்க. அதுவும் பார்த்திங்கன்னா தாரெல்லாம் ஈன்ற ஸ்டேஜுக்கு தான் அந்த காற்று அடிக்குங்க. அந்த டைமிங்லலாம் பார்த்திங்கன்னா டொயின் போட்டு கட்டி அதெல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமாக காப்பாற்றி கொண்டு வந்தால் தான் இந்த வாழை கொண்டு வர முடியுங்க. சரியான சிரமங்க இந்த வாழை பொறுத்தளவுக்குமே. ஆனால் என்ன பண்ணுறதுங்க, இது வருஷத்தை வெள்ளாமைங்க போட்டு விட்டோம்னா எந்த ஒரு தொல்லையும் இல்லைங்க. நம்ம ஓட்டுறதோ மற்ற கூலியெல்லாம் பெருசாகாதுங்க. காடு இல்லைன்னா சின்ன வெள்ளாம ஓட்டிட்டு காடை அடிக்கடிக்கு ஓட்டிகிட்டு இருக்கோனுங்க அழிச்சழிச்சு. இது அந்த வேலையெல்லாம் இல்லைங்க. வருஷம் பூரா பார்த்திங்கன்னா காடு அப்படியே கிடக்குங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நான் பெருசாக எதுவும் பேச விரும்பலைங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு காட்டில் வந்து கன்று போட்டதுலேருந்து என்னென்ன பண்ணி கொடுத்தாங்கங்கிறத வரைக்கும் பார்த்திங்கன்னா அப்படியே வீடியோவை எடுத்து வச்சுக்கிறேங்க. அதையும் ஒரு எட்டு அப்படியே பாருங்க. பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறீங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் ஒரு விவசாயிகளோட கஷ்டம் நஷ்டம் என்னங்கிறது 4 பேருக்கு தெரியுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.